ஹாய், என் பேர் சுபாஷினி. நான் வந்து டார்கெட் நர்சஸ் அகாடமில அக்டோபர் மந்த் ஜாயின் பண்ணேன். OET படிக்கிறதுக்காக. என்னோட ஃப்ரெண்ட் தான் சஜெஸ்ட் பண்ணா இந்த அகாடமி. அவ இங்க படிச்சிருக்கா. ஸோ அவ சஜெஸ்ட் பண்ணா நான் இங்க OET படிக்கிறதுக்கு வந்தேன். பட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 1 இயர் முன்னாடி நான் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது. பட் எனக்கு அங்கருந்து சரியான ஒரு கோஆப்பரேஷன் கிடைக்கல. என்னோட டியூட்டர்ஸோட. மீன்ஸ் ரைட்டிங் ஸ்பீக்கிங் மட்டும் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அதுவுமே அவங்க சரியா கான்சென்ட்ரேட் பண்ணது ஜஸ்ட் ஒரு 1 ஹவர் கிளாஸ்க்கு ஒரு 30 மினிட்ஸ் தான் கிளாஸே எடுப்பாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுல ரீடிங், லிசனிங் எல்லாமே பண்றதுக்கு என்ன ஒர்க் பண்ணிட்டு இப்படி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல படிக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ நான் அது குவிட் பண்ணிட்டு நான் என்னோட ஒர்க் ஜாப் ரிசைன் பண்ணேன். ரிசைன் பண்ணிட்டு நான் ஓகே OET கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்தேன். இங்க வரும்போது டார்கெட் நர்சஸ் அகாடமில வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ 5 மந்த்ஸ் நான் சாலிடா இங்க படிச்சேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் மார்ச் 9 எக்ஸாம் எழுதுறேன். ஸோ என்னோட ரிசல்ட் வந்துச்சு. ஸோ பை காட் கிரேஸ் எனக்கு எல்லாமே பி கிடைச்சது, பி ஸ்கோர் கிடைச்சது. ஸோ நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் நான் இங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு. எங்க அந்த அகாடமி பத்தி சொல்லணும்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் நான் இங்க வரும்போது எனக்கு OET பத்தி எல்லாமே தெரியும். பட் எனக்கு வந்து ரீடிங்ல எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. பார்ட் சில வந்து எப்படி அந்த ஆன்சர் எடுக்கிறது அது எதுவுமே எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஸோ பட் எங்களோட மேம் ஃப்ளாரிக் மேம் தான் எனக்கு எல்லாமே சொல்லி தந்தாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் சார் வெல்லிங் சார் தான் எனக்கு வந்து எப்படி அந்த ஆன்சர் எப்படி எடுக்கணும், எப்படி அதை ரீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க வரும்போது ஒரு பேராகிராஃப்ல ஒரு 3 சென்டென்ஸ் தான், ஒரு 3 வேர்ட்ஸ் தான் எனக்கு மீனிங் தெரியும். அந்த லெவல்ல தான் நான் இருந்தேன் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் பண்ணேன், நிறைய வெக்காபுலரி படித்தேன். ஸோ எப்போ நீங்க OET படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்றீங்களோ அப்பவே ஏதாவது ஒரு இங்கிலீஷ் புக், உங்களோட ரீடிங் ஸ்கில்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ எல்லாமே இந்த எக்ஸாம் ஃபுல்லாவே ஸ்கில் பேஸ்டு. ஸோ நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ரீடிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ நிறைய நியூஸ் பேப்பர் படித்தேன். அதுக்கப்புறம் அந்த படிச்சு நம்ம எனக்கு ஏதாவது ஒரு வேர்ட் தெரியலைன்னா அதை உடனே எழுதி வச்சு நமக்கு எப்படி அதோட சினானிம்ஸ் படிக்கணும். ஏன்னா OETல சினானிம்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நம்மளோட ரீடிங்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இங்க ஒரு 10 to 4 எனக்கு கிளாஸ். ஆனா வீட்டுல போய் ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ணி டெய்லியுமே ஒவ்வொரு மொடியூல் வீட்டுல போயும் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸ்பீக்கிங்க்கு என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா. என்னோட ஸ்பீக்கிங் லெவலுமே ரொம்ப ரொம்ப டவுன், ரொம்ப ரொம்ப டவுனா இருந்துச்சு. என்னால ஒரு ஆப்போசிட்ல ஒருத்தவங்க இங்கிலீஷ்ல பேசினா என்னால ரொம்ப பேசவே முடியாது. அந்த மாதிரி தான் நான் இருந்தேன் இங்க வரும்போது. பட் இங்க இருக்கிறவங்க என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க, நிறைய டிப்ஸ் தந்தாங்க, நிறைய எப்படி பேசணும் நிறைய சொல்லி தந்தாங்க. ஸோ அந்த எல்லா ஹெல்ப்போட நான் வந்து ஸ்பீக்கிங் ரொம்ப நல்லா பண்ணேன் என்னோட எக்ஸாம்ல. அதுக்கு என்னோட ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். அவ பேர் ஷாலினி. அவள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. பட் அதுலயுமே எனக்கு ஒரு 1 hour எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுவா. அவளுக்குமே நிறைய ஒர்க் இருக்கும். ஸோ எனக்காக நான் வீட்டுல போய் இருக்கும்போது அவளும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணா. ஸோ ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்குது. எனக்கு கிடைச்ச எல்லாமே எனக்கு ரொம்ப பெஸ்டா கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ரைட்டிங்ல வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. எப்படி எடுக்கணும், எப்படி எழுதணும் எதுவுமே எனக்கு தெரியாது. பட் இங்க வந்தப்பறம் எனக்கு சார் சொல்லி தந்திருக்காங்க எப்படி எடுக்கணும், எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி படிச்சது இன்னொரு அகாடமில படிச்சதுனால சொல்றேன். பட் கம்பேரிங் டு அதுவும் இதுவும் எனக்கு ரொம்ப டார்கெட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு என்னோட இந்த ஜேர்னி கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஸோ ஒரு பிக் தேங்க்ஸ் டு டார்கெட் அகாடமி.